ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான -31 அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கதை மொத்தமும் கோவிட் பீக்கில் இருக்கும்போது நடந்த மாதிரி காட்டுறாங்க. சுடுகாடே ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்குங்க. அடுத்தடுத்து டெட் பாடிங்க வந்துகிட்டு இருக்கு. இறுதி சடங்கு நடந்துகிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து பாலத்து மேல இருந்து ஒருத்தன் டெட் பாடியை தூக்கி போட்டு போகிறான். செத்தவன் யாரு கொன்னவன் யாருன்னே தெரியலங்க. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிட் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுங்க. அவன் உயிர் பயத்தோட தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டெட் பாடின்னு அடுத்தடுத்து இறுதி சடங்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிலையில் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாலம், அந்த பாலத்துக்கிட்ட ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காருக்குள்ளே இருந்து துணியால் ரேப் பண்ணப்பட்ட நிலையில் ஒரு டெட் பாடியை ஒருத்தன் மேலேருந்து கீழே தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவன் கம்ப்ளீட்டாக அவனுடைய முகத்தை மறைச்சிருக்கான். அந்த டெட் பாடி அப்படியே தண்ணியில் விழுதுங்க. அதை பார்த்து உடனடியாக போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் பிரதீக்ஷா. இவங்க சப் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டி பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட மாட்டேன், நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி கிட்ட வந்தீங்கன்னா துப்பிடுவேன் அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோன் அந்த ஆண்டி அட்டாக் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. சில பேர் நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க, சில பேர் பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க. ஆண்டியை பிடிச்சி கொடுக்கும்போது ஹீரோனுடைய கையில் அந்த ஆண்டி கடிச்சு வச்சிட்டாங்க. அதனால ஹீரோனோட கையில் காயம் ஏற்பட்டிருக்குங்க. இப்போ ஹீரோனுக்கு தகவல் தெரிய வருது, இந்த மாதிரி மர்மமான முறையில் ஒரு டெட் பாடியை பாலத்திலிருந்து ஒருத்தன் தூக்கி போட்டு போயிருக்கான், என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்ட்டு கிரைம் சீனுக்கு ஹீரோன் வராங்க. அப்போ ஹீரோன் கூட இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க ஹீரோனுடைய வீடியோ பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோனுடைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. வீடியோ பார்த்தது போதும், வாங்க வந்து இந்த வழக்கை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அனுப் சர்மா அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது இவருக்கு நிறைய ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவரை யாரோ ஒருத்தங்க தலையில் அடிச்சு கொலை பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்றது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் டீட்டெயிலாக தெரியும் அப்படின்ட்டு இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல்ல யார் பார்த்தது, யார் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது அப்படின்ட்டு அவங்க கிட்டலாம் வந்து பேசிக்கான டேட்டாஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. கிரைம் சீனில் வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. வாட்டர் பியூரிஃபையர் வேலை செய்ய மாட்டேது. ஏன் வேலை செய்ய மாட்டேது அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே ஹீரோனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் எல்லோரும் என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, காலையில் ஹீரோனோட வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா, அந்த ஆண்டி ஹீரோனை கடிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஹீரோனுக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்னு எல்லோருமே பயப்படுறாங்க. அதனால் உடனடியாக டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஹீரோனும் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்திருக்குது. ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு. அதனால் ஹீரோன் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போனால், நீ எதுக்காக அந்த ஆண்டி அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேடம் அவங்க துப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆல்ரெடி எல்லாம் உயிர் பயத்தில் தான் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆண்டி வேறு இப்படி பண்ணிச்சு, அதனால தான் அட்டாக் பண்ணி அவங்கள டாக்டர் கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் ஹையர் அத்தாரிட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால எல்லோரும் கிட்ட மன்னிப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் கொடுத்துரு, அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன பண்ணுற, நீ எடுத்துப்பியா, உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் முடியும், கில்லர் யார் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது, நான் ஒரு சீடியை கொடுக்குறேன், இதை என் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோனும் அந்த சீடியை வாங்கிட்டு ஹீரோனுடைய ஹையர் அத்தாரிட்டி வீட்டு கதவை தட்டினா அவங்க பையன் தான் டோர் ஓப்பன் பண்ணுறான். அவன்கிட்ட இந்த சீடியை கொடுத்து ஹாப்பியாக 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா அவன் சீடியை வாங்கிட்டு பட்டுன்னு டோர் லாக் பண்ணிடுறான். என்னடா அவன் ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பின உடனே அவன் அந்த சீடியை பார்த்துட்டு இது பழைய சீடி, இது அம்மா கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணி ஹீரோயினோட முதுகிலேயே வீசுறான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீடியை தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனுடைய அப்பா வீட்டில் இருக்கிறாருங்க. இவரும் ஒரு காலத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கிறாரு. இவருக்கு உடல்நிலை குறைபாடெல்லாம் இருக்குதுங்க. கரெக்ட் டைமுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறது கிடையாது, மருந்து எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாக்லேட்லாம் சாப்பிட்றீங்க, ஒழுங்காக சாக்லேட்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், கரெக்ட் டைமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டு சண்டை தனம் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே கட் பண்ணால் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற கௌதம் அப்படின்ற டாக்டரை காட்டுறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா அனுப் சர்மாவை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண போகிறாரு. அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோனும் அந்த இடத்துக்கு வராங்க. அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தையெல்லாம் சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இறந்தவருடைய உடம்புல, அதாவது பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலோடைய டிஷ்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தலையில் அடித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஹீரோன் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா இறந்தவருடைய மச்சாங்காரன் வெளியே வந்து ஆச்சா போச்சான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்கீங்க, டெட் பாடி என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு எங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்
எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் நாங்கள் டெட் பாடியை தரமாட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மாஸ்க் போடாமல் வந்திருக்க, இந்த கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் உனக்கு ஃபாலோ பண்ணணும்னு தெரியாதா, முதல்ல போய் மாஸ்க்கை போடு, அப்படி ஓரமாக உட்காரு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டெட் பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மறுபடியும் மச்சாங்காரன் எந்திரிக்கிறான். உன்னை யாரா வர சொன்னா, இறந்தவருடைய மனைவி வந்தால் போதும் அப்படின்ட்டு இறந்தவருடைய மனைவி கிட்ட ஹீரோயின் பக்குவமாக சொல்லிடுறாங்க. ரொம்ப வேதனையில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியுது, எவ்வளோ சீக்கிரம் எங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு டெட் பாடி உங்ககிட்ட ஒப்படைக்க முடியுமோ ஒப்படைச்சிட்றோம், வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கும்போது அது அவங்களுடைய கணவன் அனுப் சர்மா தான் அப்படின்னு தெரிய வருதுங்க. உடனே ஹீரோன் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, அவர் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவர் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்லாம் தொடவே மாட்டார் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டோடைய போஸ்ட்மார்ட்டமில் இந்த அனுப் சர்மாவோடைய வாயிலிருந்து அனிமல்ஸோட டிஷ்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ இந்த ஆளுக்கு சொந்தமாக ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த லெதர் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆளுடைய மச்சாங்காரன் தான். உடனடியாக அந்த லெதர் ஃபேக்ட்ரியை ரைட் விட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த லெதர் ஃபேக்ட்ரியை ஆய்வு செய்கிறாங்க. அங்கேயும் இறந்தவருடைய மச்சாங்காரன் வந்து அதெல்லாம் சர்ச் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஆச்சா போச்சான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை அடக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவங்க கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் கிடைக்குது. அந்த ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஸ்டாஃப் லிஸ்ட்டு. அந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே கான்டாக்ட் பண்ண முடியுது. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மட்டும் எங்கே போனா அப்படின்னே தெரியலங்க. அவள் தான் இந்த கம்பெனியோட அட்மின், அக்கௌண்ட்ஸ், இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறா. அந்த பொண்ணோடைய பேர் சுஜான்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு கரெக்டாக இந்த அனுப் சர்மா செத்ததுலேருந்து தான் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு தெரிய வருதுங்க. அந்த பொண்ணுக்கும் அனுப் சர்மாவோடைய கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு தேடலான்னு ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணோடைய அப்பாவும் அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொண்ணு திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, அவள் எங்கே போனா என்ன ஆனானே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அண்ட் நம்ம சுஜாவோடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ யாரு, உனக்கும் சுஜாக்கும் என்ன பழக்கம், எப்படி பழக்கம் அப்படின்லாம் கேட்கும்போது அவனுடைய பேர் சந்தோஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை சாண்டி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்களாம். அவன் வந்து ஹிப்ஹாப் சிங்கராக இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள பழக்கம், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க லைட்டாக கலாய்க்கிற மாதிரி பேச இவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுது. போலீஸ்காரங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் சுஜாவோடைய அப்பா தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த அனுப் சர்மாவோடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் ரிலேட்டிவ் தான், தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வீட்டில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஏன்னா இவங்கெல்லாம் கூட தான் வந்து அனுப் சர்மா கான்டாக்டில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து மரியாதையாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுறாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. பேசிக்கான பல டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அனுப் சர்மா கூட சேர்ந்து டயபெட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, டயபெட்டிக்ஸா, என்னோட அப்பாவுக்கு கூட டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் கிட்ட பேசி டயபெட்டிக் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோயின் கையில் கொடுத்து விட்றாங்க. ஹீரோனும் அதை ஹாப்பியாக வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விதமே சரியில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவங்க கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டோட பேசின மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கௌதம் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கௌதம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிரைம் சீனில் அதாவது இந்த அனுப் சர்மாவோடைய டேபிளில் இருந்து ஒரு டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்டை நாங்கள் எடுத்துருக்குறோம். அதை வந்து டச் பண்ணால் கலர் மாறுங்க, அதில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு டேப்புக்கும் ஒவ்வொரு கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பாலால் தான் வந்து அனுப் சர்மா அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, அதே சமயம் பிளட் சாம்பிள்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், சந்தேகப்படுறவங்க மேலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் தெரியாதனமாக அந்த பாலை அந்த டாக்டர் மேலே போட அப்போ அந்த டாக்டருக்கும் ஹீரோனுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கௌதம் சொல்கிறாரு, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன், எனக்கு யாருமே கிடையாது, ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க என்னோடய ஃப்ரீ டைமில் நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அதாவது ஹீரோயின் ஜாகிங் போவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு வருவாங்க, மறுபடியும் ஜாகிங் போவாங்க, வீட்டை பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அனுப் சர்மா சாவறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நிறைய வாட்டி கால் பண்ணியிருந்திருக்கிறாரு, மேபி அவரை விசாரித்தோம்னா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோயின் அந்த ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போனால் அவர் கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு தனியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணால் நான் அவருக்கு கால் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், அவங்களுக்கு லைன் போகல அப்படின்றதுனால தான் அனுப்பமுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை பட்டுன்னு அவாய்ட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கால் வருது. இந்த வழக்கோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் என்ன நிலையில்
இருக்காங்களோ அதையெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஒரு பையனுடைய அம்மா வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்க. சரியாக ட்ரீட்மெண்ட்டும் தரமாட்டான்றாங்க, மெடிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மெடிசன் பற்றாக்குறை, பணமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பணத்தை தான் தர முடியும், என்கிட்ட இப்போ சுத்தமாக பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை கவனித்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபருக்கோட ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. டொனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கண்டிப்பாக உதவுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் மெடிசன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த வழக்கில் அனுப் சர்மாவோடைய ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த பொண்ணு சுஜா அப்படின்ற காணாமல் போன பொண்ணு அனுப் சர்மாவை பார்த்து ரொம்ப பயந்து போய் தான் வேலை பார்க்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. சுஜா காணாமல் போகிறதுக்கு முன்னாடி சுஜா எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது சில விஷயங்கள் தெரிய வருதுங்க. சுஜாவோடைய தலையில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஹேர் கலர்லாம் பண்ணிக்கிட்டு புருவத்துக்கு மேலே ஸ்டெட்டு போட்டுக்கிட்டு புள்ளிங்கோ மாதிரி தாங்க சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறா. அதாவது இவளுக்கு ஹிப்ஹாப் சிங்கர் மற்றும் டான்ஸர் ஆகணும், மியூசிக் வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தைகள் அப்படியே வாய்க்குள்ளே வளரிக்கிட்டே இவ பாட்டுக்கு ஜாலியாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்திருக்கிறா. இது எதுவுமே சுஜாவோடைய அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்பா தன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுஜா ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனியில் 40 வருஷமாக சுஜாவோடைய அப்பா வேலை பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் சுஜாவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ சுஜா தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம சுஜாவை நல்ல விதமாக பார்க்குறாரு அப்படின்றது தெரிய வருது. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, நம்ம அனுப்பமோடைய மச்சாங்காரன் தான். நம்ம ஹீரோனுக்கு இப்போ மச்சாங்காரன் மேலே டவுட்டு திரும்புது. ஏன்னா அவனை சரியாக விசாரிக்கவே இல்லை அப்படின்ட்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அனுப்பமுக்கான அந்த இறுதி சடங்கு பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நேராக இந்த அனுப்பமோடைய மச்சாங்காரனை டார்கெட் பண்ணி விசாரணையை தொடங்குறாங்க. அனுப்பமும் பார்த்தீங்கன்னா அவள் சாதாரண ஸ்டாஃபு, அவ்வளோதான், அவள் எங்கே போனால் என்னான்னு எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு மினிஸ்டர் வந்து, ஏமா நீ இன்ஸ்பெக்டர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பேச்சு கொடுத்துட்டே உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கால் பண்ணுமா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை சரியாக நடக்க விடாமல் பண்ணிடுறாருங்க. ஹீரோனும் கடுப்பாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் சுஜாவோடைய அப்பா கிட்ட போய் டீட்டெயிலாக விசாரிக்கும் போது தான் சுஜாவோடைய அப்பா சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த சுஜா வந்து இந்த மாதிரி புள்ளிங்கோவாக மாறி சுற்றுனதுக்கு காரணமே வந்து அந்த சந்தோஷ் பைய தான். இந்த சந்தோஷ் பைய கூட சேர்ந்துட்டு தான் சும்மா வாய்க்குள்ளே ஏதோன்னு உளறிட்டு கலர் அடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே இந்த சந்தோஷ்னால தான் சுஜாக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு சந்தோஷை டார்கெட் பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறான். கதவை தட்டினா ஓப்பன் பண்ண மாட்டேன்றான், காது கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே கதை உடச்சிட்டு உள்ளே வந்து போலீஸ்காரங்க அவங்களுடைய அதிகாரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சந்தோஷ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அவன் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கால் வருதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னவோ அந்த சந்தோஷ் மேலே டவுட் இருக்குதுங்க, அதனால தான் நான் அவனை விசாரணை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை எதுக்கு இந்த டைம்லலாம் போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, மேடம் அவனுக்குலாம் எதுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட்டு, எங்கேயாவது ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது, அதனால தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிக்க அப்படின்ற மாதிரி ஹையர் அத்தாரிட்டி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோனும் கூட வந்த போலீஸ் ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சந்தோஷ் எகத்தாளமாக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ சுஜாக்கும் அந்த லெதர் ஃபேக்ட்ரி ஓனரான அனுப்பம் அவங்க 2 பேர்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. சுஜா பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோவாக மாறிட்டு இருக்கா இல்லையா, அதனால அவளுடைய டேபிளை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. அது வந்து அனுப்பமுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆஃபீஸே ஒரு கலரில் இருக்குது, நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு ஒரு கலரில் மாற்றி வச்சிருக்க, இது உன் ஆஃபீஸா இல்லை என் ஆஃபீஸா, ஸோ என் ஆஃபீஸ் நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுருந்துருக்காரு. அப்போவே சுஜாதா பார்த்தீங்கன்னா அனுப்பம் கிட்ட நல்லா வாங்கி கட்டி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கரடு முரடான ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஹீரோனுடைய வீட்டில் ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன்றாருங்க. ஹீரோனும் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஹீரோனுடைய அப்பா வந்து போலீஸ் வேலையில் இருக்கும்போது ஹீரோனை எப்போதுமே அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டே இருந்திருப்பார். மிரட்டி தான் ஹீரோனை வளர்த்துருந்துருக்காரு. அது ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லைங்க. இப்போ ஹீரோனுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கௌதம் அப்படின்ற நபரை ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட அவரும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா கௌதம் தான் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அதனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கௌதம் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கௌதம் கூட அப்படியே நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாரு.
அப்படியே நம்ம சுஜாவோடைய கதைக்கு வந்தோம்னா, சுஜாக்கும் அந்த ஃபேக்ட்ரி எம்டியான அனுபம் சர்மா அவங்க 2 பேர்த்துக்குமே சுத்தமாக ஒத்து போகவே கிடையாது. சுஜாவை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா 40 வருஷம் இங்கே வேலை பார்த்துருக்கிறாரு, அவங்களுடைய பொண்ணு இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, இப்படி நம்ம ரெஸ்பெக்டே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சுஜாக்கு கோவம். அதே சமயம் அனுபமோடைய மச்சான் பார்த்தீங்கன்னா சுஜாவை நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கிறான். அதனால் சுஜா பார்த்தீங்கன்னா அனுபமோடைய மச்சாங்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க, வெளியே யாருக்குமே தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த அனுபமோடைய கேபின்லேயே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாடிட்டுலாம் இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுபம் உள்ளே வந்துட்டார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவளுக்கு வந்து நான் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுபமோடைய மச்சாங்காரன் சமாளிச்சிருந்துருக்கிறான். அனுபமுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி என்னோட கேபினில் என்னுடைய டேபிள்லேயே உட்காந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் இனிமேல் உனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுபமோடைய மச்சாங்காரனை துரத்தி விட்டுட்டு, அதே சமயம் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இந்த ஸ்பின்னர் வந்து கீழே விழுகுதுங்க, அதை எடுத்துகிட்டு இதுதான் நீ இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு கிஃப்ட்டு, இதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம சுஜாவையும் அனுபமோடைய மச்சாங்காரனையும் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி அனுபம் துரத்தி விட்டுருந்துருக்கிறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது அனுபமோடைய மச்சாங்காரனும் சுஜாவும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுஜாவையும் இவன் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு இப்போது அனுபமோடைய மச்சாங்காரனை கஸ்டடியில் எடுத்து ஹீரோயின் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹையர் அத்தாரிட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோனை கண்டபடி கெட்ட வார்த்தையிலே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. மேடம் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இந்த வழக்கை இத்தோட நிப்பாட்டிக்கோ, உன்னால் இந்த வழக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, ஒழுங்காக நீ வந்து கோவிட் டியூட்டிக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ஹையர் அத்தாரிட்டி ஹீரோனை மிரட்டி அங்கேருந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அனுபமோடைய மச்சாங்காரனை ஹையர் அத்தாரிட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னமோ அவன் பக்கம் தான் மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது மேடம், கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த வழக்கை நான் கிராக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹையர் அத்தாரிட்டி விடலை. கெட்ட வாரத்தில் திட்டி கோவிட் டியூட்டியில் மாற்றி விட்டுறாங்க. ஹீரோனும் வேறு வழி இல்லாமல் கோவிட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, கௌதமுக்கு ஃபோனை போட்டு நான் சொல்கிற இடத்துக்கு அர்ஜென்ட்டாக வா அப்படின்னு சொல்ல, உடனடியாக கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாருங்க. வந்த உடனே எதுக்கு இந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டு கண்ணாடியை உடச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. பின்னாடியே கௌதமும் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் ஷூ போட்டாது வந்திருப்பேன்ல, எதுக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரி கௌதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த வீடு யாரோடைய வீடு அப்படின்னா ஹீரோனுடைய ஹையர் அத்தாரிட்டி வீடு தாங்க. கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க இல்லையா, அதுக்கு கோவம், அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா பங்கமாக கல் எடுத்து வீட்டு கண்ணாடி உடச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல் நம்ம மாட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு போனால் வசமாக சிசிடிவி கேமராவில் மாட்டிட்டாங்க. இவங்க கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சஸ்பெண்ட் லெட்டரை காமிக்க, மேடம் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆக்சுவலாக நான் வந்து அந்த கேஸை கிராக் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஐ எம் டன் வித் யூ, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோனை துரத்தி விட்டுறாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக ஹீரோனுடைய அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ளே பயங்கர ஆர்குமெண்ட்டு. ஹீரோனும் கத்திடுறாங்க, இல்லை உங்களால தான் எனக்கு ஃப்ரீடமே கொடுக்கல, சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள சண்டை. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா பொறுமையாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் சர்வீஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக அவர் தனியாக ஓடி இருந்திருக்கிறாருங்க. இவர் நினச்சிருந்தா பேக்கப் கூப்பிட்டு போயிருந்திருக்க முடியும். ஆனால் இவர் ஹீரோ ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் போயிருக்கிறாரு. அதனால் இவரோட ஒரு கையை இழந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து ப்ராப்பராக யோசிச்சு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன். ஸோ எப்போதுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க் தேவையில்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை, நீ ஸ்மார்ட்டாக யோசிச்சு எதுனாலும் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாருங்க. இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய சடலம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வருது. போய் பார்த்தா அது சுஜா தாங்க. உடனே கௌதம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி பண்ணிவிட்டு ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு, இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் உனக்கு யூஸ் ஆகும், ஏன்னா இவ்வளோ தூரம் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் வந்து சுஜா கிட்ட கிடைச்சது அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்கிறாரு. அது என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கோவிடுக்கு பயன்படுத்தக்கூடிய மெடிசனுங்க. அது ஸ்டாக் இல்லை, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மெடிசனோட ரேட்டு 1.5 லட்ச ரூபா கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமாக வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச பிளாக் மார்க்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் சொல்ல, உடனே ஹீரோயின் நான் 10 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா அட நம்ம சந்தோஷங்க. அவனை துரத்தி பிடிச்சி, அப்போ உனக்கும் சுஜாக்கும் இதன் மூலமாக லிங்க் இருந்திருக்கு, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது தாங்க தெரிய வருது. சுஜாவும் இந்த சாண்டியும் சேர்ந்து அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்குள்ளே வச்சு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் திருடி விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரான அனுபம் பார்த்துட்டாரு. சுஜா அங்கேருந்து தப்பிக்க நினைக்கும் போது சுஜாக்கும் அந்த அனுபமுக்கும் சண்டை நடந்திருக்கு. அனுபம் பார்த்தீங்கன்னா சுஜாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாரு.
திருப்பி சுஜா வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா அனுப்பம் வலி தாங்க முடியாமல் அப்படி சேர்லேயே விழுந்துட்டாரு. ஸோ இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சுஜா மர்மமான முறையில் காணாமல் போயிட்டா, அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து இவன் சந்தோஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாடா அந்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம், அங்கே எங்கே அந்த மெடிசன் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோயின் வந்து இந்த சந்தோஷை கூப்பிட்டுட்டு அந்த லெதர் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறையா இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அட பாவீங்களா, இத்தனை மெடிசன்ஸை இந்த இடத்துல பதுக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர்த்த சாவ வச்சுட்ருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மெடிசன்ஸையும் அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போகலான்னு நினைக்கும் போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து ஹீரோனை அட்டாக் பண்ணிடுறான். கண் முழிச்சு நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் மினிஸ்டரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த அனுப்பம் கூட டைப் பண்ணி அனுப்பம் பார்த்தீங்கன்னா பதுக்கி வைக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அதிலிருந்து ஆட்டையை போட்டு தான் சுஜாவும் சந்தோஷம் வெளியே விற்று பணம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி சுஜா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அனுப்பம் அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அனுப்பம்மை பார்க்கறதுக்காக இவன் வந்திருக்கிறான். அனுப்பம் வந்து அங்கே தான் வந்து ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஸ்டாக் இல்லை. அதனால் அனுப்பம்மை போட்டு தள்ளி டெட் பாடியை கொண்டு போய் மேலேருந்து கீழே போட்டான். அதே சமயம் இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்ச சுஜாவை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்ட்டு சுஜாவையும் இவன் தாங்க கொலை பண்ணி இருந்திருக்கிறான். மெடிசனோடைய ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு வெளியே கணக்கு காமிச்சு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை அதிக விலைக்கு விற்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கௌதமோட பேக்கெட்லேருந்து சரக்கு எடுத்து நான் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. உடனே அவன் எதுவும் பண்ணிடாதன்னு சொல்ல அந்த இடத்துல அடிதடி பஞ்சாயத்துலாம் நடந்திருக்குது. அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கௌதமோடைய காலில் குண்டடிப்பட்டிருக்குங்க. உடனடியாக கௌதமை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னால் அங்கே வந்து பெட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதையெல்லாம் சமாளித்து கௌதம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கலெக்ட் பண்ண மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உடனே ப்ரெஸ் மீடியாலாம் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து மீடியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மினிஸ்டரோடைய அடியாலும் சேர்ந்துட்டு தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது, அவங்க ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சு விலையை இன்க்ரீஸ் பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீடியாவில் வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியிருந்து ஒரு பெட்ரோல் குண்டு வந்து உள்ளே விழுதுங்க. அட்டாக் பண்ணது இந்த மினிஸ்டரோடைய ஆள். ஸோ இந்த பகை தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.